இந்த வீடியோவில் நம்ம சோமநாத திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் பெருமகளூர் பேராவூரணி வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. எனக்கு இமேஜஸ் சரியாக கிடைக்கல, ஸோ அதனால் நான் வேறு பிக்சர்ஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை முடிஞ்ச உடனே கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வாங்க. என்ன இந்த சோமநாதர் கோயிலோட ஸ்பெஷல் அப்படின்னா, நார்மலாகவே சிவலிங்கம் கல்லால் செஞ்சுருப்பாங்க, இல்லை எதனா மணல் வேறு எதெல்லாம் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் இருக்க சிவலிங்கம் தாமரை தண்டால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல அந்த இமேஜ் இருக்கும், பார்த்துக்கோங்க. வெள்ளை நிறத்தில் மிக மென்மையாக காட்சியளிக்கிற இந்த லிங்கம் திரிபுவன சித்தரோட தவ வலிமையால் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் தனது சாபம் நீங்கள் வழிபட்ட தலமாகவும் இது இருக்குது. ஜாதகத்தில் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திராஷ்டிரமத்தால் ரொம்ப பாதிப்படைகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் கும்பிட்டு போயிட்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தடைகள்லாம் விலகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான குறைபாடுகள், அதாவது தீராத உடல் உபாதைகள், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் எல்லாம் இங்கே இருக்கிற சுந்தராம்பிகை தாயாரை வேண்டி சோமநாதருக்கு 3ஆம் பிறை நாளில் அபிஷேகம் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வழிபட உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்றைக்குமே சிவனை நம்ம கும்பிடலாம். மாதந்தோறும் வர 3ஆம் பிறை நாட்கள்லையும் மற்றும் திங்கட்கிழமையிலையும் இந்த தலத்தில் வழிபடுறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம சிவன் கோவில் எல்லாமே நம்ம லிங்கமாக பார்க்குறோம் தான், இருந்தாலுமே அதுலேயுமே நமக்கு ஹைட்டெல்லாம் வேறுபாடு இருக்கும், மற்ற டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் தாமரை தண்டால் செய்யப்பட்டிருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் நமக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வித்தியாசமான கோவில்கள்லாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சிவன் எல்லாமே அருள்பவர் நமக்கு. கண்டிப்பாக இது ஒரு ஸ்பெஷல் கோவிலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் பார்த்து போயிட்டு வாங்க.